உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த கதவு அடைக்கப்பட்டுதா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இருக்காதா? நான் எந்த காரியம் செஞ்சாலோ அது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. தோல்வியை தான் நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன். என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இருக்காதா? என் வாழ்க்கையில ஒரு சக்சஸே இருக்காதா? நான் சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காதா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல பல கேள்விகளை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை நீங்க ரேண்டமா பார்க்கல, ஆண்டவர் தான் உங்களை இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேச சித்தமா இருக்கிறார். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட தான் பேச போகிறார். நீங்க நினைக்கலாம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்க, நான் பார்க்குற எல்லாருமே அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? நான் ஒவ்வொரு தடவையும் தோத்து போறேன். சரி, இந்த காரியம் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல, இன்னொரு வழியிலையாவது நம்ம போவோம்னு இன்னொரு காரியத்தை செஞ்சா அதுலயும் நான் தோல்விதான் பார்க்குறேன். இப்படி நான் போற எல்லா இடத்துலயுமே கதவுகள் அடைக்கப்பட்டுட்டே இருந்தா நான் என்ன செய்யறது? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க பல கேள்விகளோடு இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்காக ஒரு கதவை திறக்கிறார். அந்த கதவை ஒரு மனுஷராலும் பூட்ட முடியாது. அந்த கதவு வழியா நீங்க பிரவேசிக்கும் போது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். நீங்க எவ்வளவு நாட்கள் அழுதீங்களோ அந்த நாட்களை விட அதிகமாக நீங்க சந்தோஷப்படக்கூடிய நாட்கள் வரப்போகிறது என்று சொல்லி தேவன் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க அப்படின்னா, இந்த திறந்த வாசலை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில இந்த 7 கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். அப்படி இந்த 7 கதவுகள் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ தேவன் இந்த நாள்ல ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக தேவன் வைக்க போகிறார். அது என்ன அடைக்கப்பட்ட 7 கதவுகள் அப்படின்றத இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜாப், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு டோர் வந்து க்ளோஸா இருக்கும். நீங்க ஒரு வேலைக்காக பல நாட்களாக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பல இடங்களில் நீங்க அப்ளை பண்ணியிருக்கலாம். எப்பொழுது அதுல இருந்து கால் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணி பல மாசங்கள் ஆயிருக்கலாம். நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி இருக்கு? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே நல்ல பொசிஷன்ல, அவங்க கெரியர்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்களே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் ஒரு வேலை கூட எனக்கு இல்லையே? நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்வாதாரத்துக்கே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் எப்படி என் வாழ்க்கையில முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பல கேள்வியோட பல கொஸ்டின்ஸோட இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி. கர்த்தர் உங்களை மறக்கல. அவர் நீங்க எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் உங்க பேர்ல இன்னும் நினைவாதான் இருக்கிறாரு. அதனாலதான் தேவன் இந்த நாள்ல இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சிருக்கிறார். நீங்க இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரியான கதவுகள் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவன் இந்த நாள்ல திறந்த வாசலை உங்களுக்காக தேவன் திறக்க போகிறார். இல்ல இன்னும் நிறைய பேர் வந்து நீங்க ஒரு இடத்துல நல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு உங்களை ஃபயர் பண்ணிருப்பாங்க. நீங்க அடுத்து என்ன பண்றதுனே உங்களுக்கு தெரியாம ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கலாம். அடுத்த மாசம் நான் இஎம்ஐ கட்டணும், லோன்ஸ் பே பண்ணணும், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, வீட்டு ரெண்ட் கட்டணும், நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, தேவைகள் நிறைய இருக்குது, எப்படி இதெல்லாமே சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பல குழப்பத்தோட இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை மறக்கல. இந்த நாள்ல இந்த டோர் உங்க வாழ்க்கையில அடைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ தேவன் இந்த நாள்ல ஒரு திறந்த வாசலை உங்களுக்காக தேவன் திறக்க போகிறார். ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரிலேஷன்ஷிப்கான டோர் அடைக்கப்படும். நீங்க ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க, அவங்க மேல நீங்க ரொம்ப அன்பு செலுத்திருப்பீங்க, ஆனா அவங்க வாழ்க்கையை விட்டு தூரமா போயிருவாங்க, உங்களை விட்டுட்டு போயிருவாங்க. உங்களுக்கு ஏனே தெரியாது. உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி? பாவம் செஞ்சவங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா வாழ்றாங்களே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் என் மேல அன்பு செலுத்த கூட யாருமே இல்ல? எல்லா உறவுகளும் என்னை விட்டுட்டு போயிருச்சு, என்ன காரணம்னே தெரியல, என் மேல பழி சொல்றாங்க, நான் அந்த காரியத்தை செய்யவே இல்லை, ஆனா நீ தான் அதை செஞ்ச அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டு தூரமா போயிடுறாங்க. ஏன் எல்லா உறவுகளும் என்னை விட்டு தூரமா போயிருது அப்படின்னு சொல்லி
சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நீங்க கேள்விகளும் கேட்கலாம். நான் என் கணவனை ரொம்ப நேசிச்சேன், நான் என் மனைவியை ரொம்ப நேசிச்சேன், ஆனா ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில இந்த பாதையை நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட பல கேள்விகளை கேட்கலாம். ஒரு மன உடைந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த நாள்ல காணப்படலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை மறக்கல, உங்களை கைவிடல. ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு நியூ பிகினிங்க ஆண்டவர் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்க கணவன் மனைவியா பிரிந்திருக்கலாம், ஆனா இந்த நாள்ல கர்த்தர் உங்களை இணைத்து நீங்க குடும்பமா சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கத்தக்கதாக ஒரு திறந்த வாசலை தேவன் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் திறக்க போகிறார். உடைந்த இருதயத்தை காயம் கட்டுகிற தேவன் இந்த நாள்ல உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாவற்றையும் தேவன் குணப்படுத்தி இந்த நாள்ல ஒரு திறந்த வாசலுக்குள்ளாக நீங்க பிரவேசிக்கும்படியாக, ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்க வாழும்படியான ஒரு கிருபையை தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுக்கிறார். மூன்றாவதா, ஃபேமிலி சப்போர்ட்கான அந்த டோர் வந்து அடைக்கப்பட்டிருக்கும். அதாவது உங்க சொந்த ஃபேமிலியே உங்களை எதிர்த்து நிற்பாங்க. நீ ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி தானே போன, இப்போ உன் வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களை எதிர்ப்பாங்க. உங்க சொந்த குடும்பமே உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கலாம். அப்பா, நான் உங்களை நம்பி தானப்பா வந்தேன், ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாரும் பேசுற மாதிரி வச்சிருக்கீங்க இசப்பா, என்னை எப்பொழுது நீங்க உயர்த்த போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட பல கேள்விகளை கேட்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் இந்த வீடியோ மூலமாக பர்டிகுலரா உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டிருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒரு திறந்த வாசல் வழியாக நீங்க பிரவேசிக்கத்தக்கதான அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். நான்காவதா பாத்தீங்க அப்படின்னா, பினான்சியல் டோர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். நீங்க பினான்சியலா ரொம்ப சந்தோஷமா நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, ஆனா திடீர்னு உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் அப்படியே ஜீரோவா இருக்கும். எதுவுமே உங்க கையில இருக்காது. அடுத்த வேலைக்காக நான் என்ன செய்ய போறேன், அடுத்த தேவை நிறைய இருக்குதே, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், என் கையில பணம் இல்லையே, நிறைய கடன்கள் இருக்கு, அந்த கடன்கள் எல்லாத்தையும் நான் எப்படி அடைக்க போறேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று. நீங்க கவலைப்படாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த குறைகள் எல்லாமே இருக்கு, இது எல்லாத்தையுமே நான் எப்படி சந்திக்க போறேன், என் கையில பணம் இல்லையே, நிறைய தேவைகள் இருக்கு, நான் என்ன செய்ய போறேன்னு நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையினால நிறைவாக்குவார். நீங்க எதிர்பார்க்காத வண்ணமாக எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு, எப்படி என்னுடைய நிலைமை மாறுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வியந்து பார்க்கக்கூடிய வண்ணமாக தேவன் இந்த நாள்ல ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். பினான்சியலையே காரணமா வச்சு யாரெல்லாம் உங்களை இகழ்ந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி இந்த நாள்ல தேவன் உங்களுடைய தலையை உயர்த்தி வைக்க போகிறார். ஐந்தாவதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சமாதானத்திற்கான அந்த ஒரு டோர் அடைக்கப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானமே இருக்காது. எப்பவுமே கண்ணீர் துயரமா உங்க வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, ஏன் என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, என் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்ல, எப்பவுமே ஒரு பிரிவினைகள் சண்டைகள் இது மட்டும் தான் என் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு, நான் எப்பொழுது சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்க ஏக்கத்தோட நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். பர்டிகுலரா ஒரு சகோதரி இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனைகள் மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு சமாதானமே இல்ல, சந்தோஷமே இல்ல, எப்பொழுது ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி நீங்க ஏக்கத்தோடு இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமீன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமீன். தேவன் இந்த நாள்ல ஒரு சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு திறந்த வாசலுக்குள்ளாக நீங்க பிரவேசிக்க தேவன் பண்ணுகிறார். ஆமீன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இதே மாதிரி நிறைய பேர் என் வாழ்க்கையில ஒரே போராட்டங்களா இருந்துகிட்டே இருக்கு, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க, அந்த பிரச்சனையில இருந்து உங்களால வெளியே வரவே முடியல, உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுது. ஆனா இந்த நாள்ல உங்க இறுதிய காயங்களை தேவன் ஆற்றி இந்த நாள்ல ஒரு சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆறாவதா ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, டைமிங். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலேயே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்க போகிறார். நீங்க உங்க மேரேஜ்காக நீங்க ரொம்ப நாளா காத்து கொண்டு இருக்கலாம். ஒவ்வொரு அலைன்ஸும் வந்துட்டு அப்படியே போயிடலாம். ஆனா எப்பொழுது என் வாழ்க்கை நல்லா இருக்கும், எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். இல்ல என் வாழ்க்கையில எப்போ நான் செட்டில் ஆவேன் அப்படின்னு சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். எப்பொழுது எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப வருஷ காலமாக காத்து கொண்டே இருக்கலாம். எப்பொழுது நான் வீடை கட்டுவேன், சொந்த வீடை கட்டி எப்பொழுது நாங்க குடும்பமா மகிழ்ச்சியா வாழுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப நாட்களாக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். அந்த தருணத்துக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். இந்த
நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அவர் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு திறந்த வாசல தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதன் வழியாக நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பிரவேசித்து நீங்க மகிழ்ச்சியாய் வாழத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். ஏழாவதா ஒரு டோர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த டோர் வழியா நம்ம கடந்து போயிருப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கவே இல்லை, அந்த டோரே அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளுடைய இருதயத்துல கண்டிப்பா வந்திருக்கும். என்னுடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறாரா? நான் எவ்வளவோ என் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன், எல்லாருமே என்னை வெறுத்து தள்ளுறாங்க, நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன், என்னால யாருக்குமே பிரயோஜனமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன், ஆண்டவருக்கும் என்ன பிடிக்கலையா, ஆண்டவரும் என்னுடைய ஜெபத்தை கேட்கலையா, எப்பொழுது என் வாழ்க்கை மாறும், இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க பல கேள்விகளோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்காம இல்ல, ஆண்டவர் உங்களோட கண்ணீரை பார்க்காம இல்ல, தேவன் உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கொண்டுதான் இருக்கிறார். இந்த நாள்ல அதற்கான ஒரு பதில தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு கொடுக்கிறேன் என்று. இந்த நாள்ல கர்த்தர் நீங்க அந்த திறந்த வாசல் மூலமாக நீங்க பிரவேசிக்க தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கலையோ, தேவன் என்னை நேசிக்கலையோ அப்படின்னு சொல்லிலாம் நீங்க நினைக்காதீங்க. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கொண்டுதான் இருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்கான பதில் தான் இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா அந்த வேலையில இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா அந்த 7 கதவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கலாம்ப்பா. அதனால ரொம்ப சோர்ந்து போய் உங்க இருதயம் உடைந்து போய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம்ப்பா. இந்த நாள்ல நீங்க வாக்கு கொடுத்தபடி ஒரு திறந்த வாசல் அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க திறக்கிறதுக்காக சுவாமி நன்றி அப்பா. அவங்க செய்யற எல்லா காரியத்திலயும் அவங்க தோல்வி மேல தோல்வி அடைந்து இருக்கலாம் தகப்பனே அப்பா. எப்பொழுது என் வாழ்க்கையில நான் முன்னேறுவேன், எப்போ என் வாழ்க்கையில நான் செட்டில் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவங்க காத்து கொண்டிருக்கலாம்ப்பா. அப்பா அந்த அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு திறந்த வாசலை அவங்களுக்கு முன்பாக நீர் வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த திறந்த வாசல் மூலமாக அவங்க பிரவேசித்து அவங்க குடும்பமும் சந்தோஷமாய் வாழத்தக்கதாக தகப்பனே, பிறருக்கு சாட்சியாய் வாழத்தக்கதான அப்பா ஒரு கிருபையை அவங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இந்த 7 கதவுகளோ உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு திறந்த வாசல தேவன் இந்த நாள்ல உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது வழியா நீங்க பிரவேசிக்க கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வீடியோ மூலமாக கர்த்தர் என் கூட பேசினார், இந்த ஒவ்வொரு பாயிண்ட் மூலமாவும் என் கூட பேசினார், பர்டிகுலரா இந்த பாயிண்ட் மூலமா என் கூட ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கும் நீங்க இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்றப்போ ஓகே கர்த்தர் நமக்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இருதயமும் மகிழ்ச்சி அடையும். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.